அண்மை செய்தி. மருதமலையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மருதமலை வனப்பகுதியில் 184 அடி உயரத்திற்கு முருகன் சிலை அமைக்க கோரிய வழக்கினில் தற்பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 500 மீட்டருக்கு அப்பால் வேறு இடத்தை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மருதமலை முருகன் சிலை தொடர்பான வழக்கினில் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து சுமார் 500 மீட்டர் சுற்றளவில் மருதமலை முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தற்போது தெரிவித்திருக்கிறது. கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் 110 கோடி ரூபாய் செலவில் சுமார் 184 அடி உயரத்திற்கு முருகன் சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது முருகன் சிலை அமைய உள்ள இடத்தை நேரில் ஆய்வு செய்த வழக்கறிஞர்கள் அந்த குழு சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று அறநிலையத்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 137 மீட்டர் தூரத்தில் தான் சிலை அமைக்க திட்டமிட்டிருந்துள்ளதாகவும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் உட்பட்ட பகுதியில் கட்டுமானத்தை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முருகன் சிலை நிறுவினால் தினமும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவார்கள் என்றும் வனவிலங்கு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு இதன் மூலம் பாதிப்பு ஏற்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது அறநிலையத்துறைக்கு தரப்பில் முருகன் சிலைக்கு பூசைகள் ஏதும் நடத்தப்படாது என்றும் சிலையை வலம் வந்து தரிசிக்க மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 137 மீட்டர் இடத்திற்கு பதிலாக 437 மீட்டர் தொலைவில் மாற்று இடம் அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால்தான் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்கு அப்பால் வேறு இடத்தை கண்டறிந்து அறிக்கையாக தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி. மருதமலை வனப்பகுதியில் 184 அடி உயரத்துக்கு முருகன் சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கினில் முருகன் சிலை அமைக்க முடியாது என உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் 500 மீட்டருக்கு அப்பால் வேறு இடத்தை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்யவும் அறநிலையத்துறைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.